Hello students, welcome to Tutora. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Cannizzaro reactionனா என்னது அப்படின்னு பார்க்கலாம். So let's go into the topic. So Cannizzaro reactionக்கு மெயினா நம்ம ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா aldehydes that do not have a alpha hydrogen undergoes Cannizzaro reaction. அப்படின்னா என்னது அப்படின்னா aldehyde குரூப்னா CH4 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த CHO டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகாம இருக்க ஆல்டிஹைட்ஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு Cannizzaro ரியாக்ஷன் ஆகும். இப்போ இங்கக்குள்ள C6H5 இருக்கு இல்லையா, அது வந்து வேற எதுவுமே இல்லை, பென்சீன். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து C6H5 எழுதியிருக்கோம். இதுல இங்க இருக்கிறதோட ஹைட்ரஜனோட தான் அந்த CHO அப்படின்றது அட்டாச் ஆயிருக்கும். அதனால அதுல ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. அதனால அதை வந்து aldehydes that do not have an alpha hydrogen can undergo Cannizzaro reaction அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம C6H5CHO இங்க இருக்கு. அதே மாதிரி C6H5CHO இருக்கு. அது என்ன, அதோட நேமிங் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பென்சால்டிஹைடு. அதை நம்ம இங்க எழுதிக்கிறோம், பென்சால்டிஹைடு. இப்போ இந்த இதை நம்ம 50% NaOH எழுதினாலும் ஓகே, டைல்யூட் NaOH எழுதினாலும் ஓகே. அதோட நம்ம ரியாக்ட் பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா C6H5CH2OHும் C6H5COONAவும் கிடைக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க, ஈஸியாவே உங்களுக்கே புரியும். இப்போ இந்த இடத்துல C6H5CHO இருக்கு இல்லையா, இந்த NaOH இருக்கா, இதை ஹச்சாவும் ONAவாவும் பிரிக்கிறேன். இப்ப இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கு வந்தது. இந்த ஹைட்ரஜன் இங்க வந்து ஓவோட சேர்ந்து OH ஆயிடுது. இங்க இருக்குது இல்லையா இந்த ஹைட்ரஜன், இது போய் இங்க இருக்க ஹைட்ரஜனோட இதுவாகி CH2வா மாறிடுது. அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்குது, C6H5 இந்த CH2 இந்த OH, C6H5CH2OH கிடைச்சிருச்சா. இப்ப இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, C6H5CO இருக்கா, இந்த ONA இருக்குல்ல, இந்த ONA இங்க வந்து அட்டாச் ஆயிடும், ONA. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, C6H5COONA. இதுதான் வந்து ஃபுல் ரியாக்ஷன். இப்போ இதோட மெக்கானிசம் நம்மளுக்கு எப்படி வந்து அமையுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ மெக்கானிசம் பாருங்க, ஸ்டெப் 1 வந்து என்னது அப்படின்னா அட்டாக் ஆஃப் OH மைனஸ். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா, இங்கே என்னென்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், C6H5CHO 2 எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் நான் ஒரே ஒரு C6H5CHOவை இங்கே கூட எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இங்கே எழுதிக்கிறேன் C6H5CHO. எதை நம்ம எடுத்துக்கிறோம், C6H5CHO. இதை நான் எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5 அப்படியே எழுதிக்கிறேன், C6H5CHOவை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இங்க ஒரு ஹைட்ரஜனாகவும் மேல டபுள் பாண்ட் சியோட டபுள் பாண்ட் போட்டு ஆக்சிஜனாகவும் எழுதிக்கிறேன். இதுதான் வந்து CHOவோட ஸ்ட்ரக்சர். இந்த CHO நம்ம ஆல்டிஹைட் பார்க்குறோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும்னா C டபுள் பாண்ட் O இங்கிட்டு ஒரு H. இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சரே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட என்ன நம்மளுக்கு இதுவாகுது, அட்டாக் ஆஃப் OH. அட்டாக் ஆஃப் OHனா என்னது, பிளஸ் OH மைனஸ் அப்படின்றது இந்த இடத்துல அட்டாக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இப்படி இங்க எப்படி நம்மளுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபாஸ்டான ரியாக்ஷன். ஸோ ஃபாஸ்ட்னா எழுதிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஓ கிட்ட டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போய் ஒரு கேட்டையான ஃபார்ம் பண்ணும், சாரி ஆனையான ஃபார்ம் பண்ணும் மேல. ஸோ அதுக்கடுத்து இங்க ஆல்ரெடி இருக்க ஆனையான் வந்து அந்த கார்பனோட அட்டாக் ஆகி இங்க ஒரு புது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா C6H5 நான் அப்படியே எழுதிக்கிறேன், இந்த பாண்ட் C மேல இருக்க ஆக்சிஜன்ல டபுள் பாண்ட் தான் மேல ஒண்ணு போயிடுச்சு இல்லையா, அப்ப மேல ஒரே ஒரு பாண்ட் போட்டு O மைனஸ். அதே மாதிரி கீழே ஒரு பாண்ட் போட்டு இங்க இருக்க OH வந்து அட்டாக் ஆயிருக்கு இல்லையா, அப்போ OH இங்கிட்டு இருக்க H அப்படியே இருக்கும். இதுதான் ஸ்டெப் 1ல வருது. என்னது, C6H5 O மைனஸ். இந்த மைனஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஆனையான், கீழே வந்து ஒரு OH, அடுத்து வந்து ஒரு H. இதுதான் ஸ்டெப் 1. இப்ப இந்த காம்பவுண்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஸ்டெப் 2க்கு. C6H5COOH, கீழே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு H. அதை நம்ம அப்படியே எழுதிக்குவோமா இங்க எனக்குள்ள, C6H5C மேல ஒரு O, அங்க ஒரு ஆனையான், கீழே ஒரு OH, எக்ஸ்ட்ரா ஒரு H. இப்ப இது இன்னொரு ஆல்டிஹைட் நம்ம எடுத்தோன்னே நம்ம 2 ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டோமா, அதுல இருக்க இன்னொரு ஆல்டிஹைடையும் எடுத்துக்கிறேன், C6H5C டபுள் பாண்ட் O ஒரு H. இதோட ரியாக்ட் ஆகுது. எப்படி ரியாக்ட் ஆகும், அது ஃபாஸ்டான ரியாக்ஷன்னா
இது ஸ்லோவான ரியாக்ஷன். ஸ்லோவா எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆக்சிஜன்ல இருக்கு இல்லையா அந்த ஆனயான், அது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. இப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன்ட்டு இங்க ஒரு பாண்ட் இருக்கா, இந்த பாண்ட் வந்து எங்க போய் அட்டாக் ஆகுது அப்படின்னா இங்க இருக்க கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. இப்ப கார்பன் அட்டாக் பண்ணுச்சுனாலே ஆக்சிஜன் பாண்டு மேல போயிடும் எப்பயும் போல. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, அந்த கார்பன் ஃபர்ஸ்ட் இருக்கத C6H5 அப்படியே எழுதிக்கிறேன். சி மேல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பாண்ட் தான் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதனால C டபுள் பாண்ட் O, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு OH இருக்கு, அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ பிளஸ் போட்டு பேலன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்குது C6H5 C மேல பாத்தீங்கன்னா O வந்து மேல போய் ஒரு எப்பயும் போல ஒரு ஆனியான் ஃபார்ம் பண்ணுவோமா, அதே மாதிரி கீழே ஒரு கார்பன்ல போய் என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. இப்போ CHO மைனஸ், இங்க எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு H. இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதை நார்மலா நான் சேர்த்து எழுதுறது, இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இதை நான் எப்படி வந்து இதுல எழுதிக்கிறேன் அப்படின்னா, இதுதான் இன்டர்மீடியட் ஸ்டேட். இது வந்து எப்படி நம்மளுக்கு சேருது அப்படின்னா C6H5 நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து இங்க சியோட இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கனால CH2. அதோட என்ன ஆகுது, ஒரு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன்லயும் ஆனியான் ஸ்டேட்ல இருக்கு O மைனஸ். இப்படியும் எழுதிக்கலாம். நீங்க இந்த மாதிரி எழுதினாலும் சரி, இந்த மாதிரி எழுதினாலும் சரி, எதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 இது இருக்கு இல்லையா, இந்த 2 இதையும் நான் எடுத்து நெக்ஸ்ட் இதுல எழுதிக்கிறேன். ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இப்போ இதுல என்னென்ன நடக்குது அப்படின்னா, அதேதான் C6H5 C டபுள் பாண்ட் O OH, நம்ம கீழே OH போட்டிருந்தோம்ல, அதை சைடில் போட்டு எழுதிக்கிறேன், OHன்னு எழுதிக்கிறேன். பிளஸ் அதுக்கு அடுத்து என்ன எழுதணும், C6H5 CH2O மைனஸ், O மைனஸ். இது 2 தான் இருந்துச்சு இல்லையா. இப்போ அடுத்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட், செகண்ட் ரியாக்ஷன் ஸ்லோ. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டான் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த லோன் பேர் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணிடும். அப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் போயிடுச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது போயிடுச்சு, நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகி போயிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்க ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா C6H5 C டபுள் பாண்ட் O, அந்த ஓவோட ஹைட்ரஜன் போனனால O மைனஸ் ஆயிரும். இதோட பேர் வந்து நம்ம லாஸ்டா பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்க C6H5 CH2 அப்படியே இருக்கா, CH2O இருக்கு, அந்த நெகட்டிவ் சார்ஜோட ஹைட்ரஜன் போய் அட்டாக் ஆகுதுனால CH2OHன்னு ஒரு ஃபுல் நேமா ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நம்ம நேமிங் மட்டும் கொடுக்கணும். நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேரு பென்சோயேட், அதாவது COO அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஏட்டுன்னு முடிப்போம். C6H5ன்றது பென்சோ, அதனால பென்சோயேட்னு எழுதிக்கிறேன். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சீனோட ஒரு ஆல்கஹால் சேருது, அதனால பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் அப்படின்னு போட்டோம்னா C6H5 CH2ன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணும். இதே C6H5 மட்டும் இருந்துச்சுன்னா அது அதோட பேர் பென்சோ ஆல்கஹால். இங்க CH2 இருக்கனால பென்சில் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். லாஸ்டா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்டா எழுதுறது வந்து நம்ம Cannizzaro reaction is characteristic of aldehyde having no alpha hydrogen. அதான் நம்ம ஸ்டார்டிங்கே எழுதணும், அதனால இங்க எழுத தேவையில்லை. இப்போ நான் சொல்லியிருக்கிறத மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு பப்ளிக்ல 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ தேங்க்யூ.